ஐயா சிவாய நம்ம ஐயா. ஐயாவோட திருவடியை வணங்கிக்கிறோம் ஐயா. ஓம் நமச்சிவாய். நல்வாழ்த்துகள். சொல்லுங்கள் ஐயா. நம்ம இப்ப திருவண்ணாமலையில இருக்கிறோம் நாங்க ஐயா. திருவண்ணாமலையார்னா என்னங்க ஐயா? அதோட பொருள் சொல்லுங்க ஐயா கொஞ்சம். சிலர் அறிந்தது, சிலர் அறியாதது, சிலர் புரிந்தது, சிலர் புரியாதது. இன்றும் திருவண்ணாமலைக்கு வருவோம் போவோம் போவோம் வருவோம் நிலையில் திருவண்ணாமலை பல மக்கள் மகான்களும் பல தெய்வீக மக்களும் ஆன்மீக மக்களும் வந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். திருவண்ணாமலை என்பது இதுவரை அறியாத பல ரகசியங்கள் அறிதல். திருவண்ணாமலை என்பது திரு என்றால் இரண்டு, வா நாவ் மலை. வா என்றது இதுதான், அது பேர் வாய். வான் போட்டிருக்கிறாங்க. திரு அந்த இரண்டு, வா அப்படின்னா வாய், நாவ் நாவ்னா நாக்கு, மலை இரண்டு பேர், வாயின் நாவ் மலை அப்படின்றது இதுக்கு பேராகும். இப்ப இரண்டு பேர் நாவ் அப்படின்னு நாவ்னா பேச்சுன்னு அர்த்தம். அந்த நாவ்ன்றது பேச்சு, வாயின் பேச்சு. இரண்டு பேர் வாயின் பேச்சு மலை, இந்த மலை பேர். அப்போ யார் இங்க இரண்டு பேர் என்றால் விஷ்ணு பிரம்மா. நான் தலையத்துக்கு அதிபதி கொண்டவன் பிரம்மா சொல்கிறான். நான் நாடகத்துக்கு நான் அதிபதி கொண்டவன், புரியுதாயா? அப்படி சொன்னவர் தான் விஷ்ணு. இப்ப நான் சொன்ன நிலை உன்னை ஆணவத்தை உருவாக்கி காமக்ரோதம் பெருக்கி உன்னை அறிவு நோக்கி போவான்றதுக்காக தான் யாரும் நான் சொல்லாதீர்கள், நாம் சொல்லுவோம். இதுதான் முக்கியத்துவம் கொண்டது. அந்த சொல் நான் என்ற சொல் சிவனுக்கு எப்பவும் ஏற்றுக்கொள்ளாது அல்லவா? சிவதேனத்தில் இருக்கக்கூடியவர் கண்ணு தொந்த பார்த்தார். இடது கை பிரம்மாவும் வலது கை விஷ்ணுவாகும். முழு உடல் நானா இருக்கும் போது என்னிடமே நான் அந்த அகங்காரம் ஏன் வந்தது? என்ன காரணம்? எது பிரளயம், எது உங்களுக்கு காலத்தின் நிலையாகலாம்.